இந்த நாளிலே நாம் எந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், அபிஷேகம். ஆங்கிலத்தில் அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம். பைபிள்ல நீங்க அநேக இடத்துல அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லி என்ன செய்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். அபிஷேகம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும், இந்த அபிஷேகத்தை குறித்த முக்கியத்துவத்தையும் அல்லது அதுல இருக்கிற நன்மைகளையும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் அனாயிண்டிங் அப்படி சொல்லுவாங்க, அந்த பெனிஃபிட்ஸையும், அதற்கப்புறம் இந்த அபிஷேகத்தை குறித்து இன்னும் ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளிலே கடந்து செல்லுவோம். அபிஷேகம் என்றால் வேற ஒண்ணும் கிடையாது. நாம என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? நம்முடைய ஆண்டவருக்கு ரூபம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை ஒரு பொருளுக்குள்ள அடக்க முடியாது. நம்முடைய ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொடுத்து அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. அவருடைய வல்லமையை குறைக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறது இல்ல. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாராம்? வாசம் பண்ணுகிறார். இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் தேவ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கும் பொழுது தண்ணீர் எங்கே இருக்கிறது? இப்போ குடிச்ச தண்ணீர் எங்க போச்சு? உள்ள இருக்குது. இப்போ உங்களை தூக்கி ஒரு பெரிய குளத்துல போடுறோம். இப்ப தண்ணி எங்க இருக்கு? தண்ணி எங்க பாஸ்டர் இருக்கு? நான் தான் தண்ணிக்குள்ள என்ன செய்யறேன்? இருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள வந்தார் என்பது தண்ணீரை நான் குடித்ததற்கு சமம். ஆவியானவருடைய அபிஷேகம் என்பதற்கு நான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருப்பதுதான் சமம். ஆமென். அப்போ அபிஷேகம் உங்களுக்கு தெரியும். அபிஷேகம் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு மேல நமக்கு கீழே எல்லா பகுதியுமே ஆவியானவர் முழுவதும் நிரம்பி இருப்பதுதான் அபிஷேகம். ஆமென். இப்போ இந்த அபிஷேகத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அல்லது அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு ஆசையும் ஒரு பசியும், இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு சில விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நீங்களும் இதை குறித்து வாஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. இதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் நமக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் என்னது? அது நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் இல்ல, அது முழுவதுமாய் நம்மை நிரப்புவதுதான் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிலிண்டருக்குள்ள கேஸ் இருப்பதும் ஒரு ரூம் ஃபுல்லா கேஸ் இருப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. அப்படித்தானே? ஒரு சிலிண்டருக்குள்ள கேஸ் இருப்பது என்பது ஆவியானவர் உள்ள இருப்பது. ஆனா ஒரு ரூம் ஃபுல்லா அந்த டியூபை நீங்க பிடிங்கி விட்டீங்கன்னா அந்த ரூம், அந்த இடம், அந்த வீடு முழுவதும் கேஸால் எப்படி நிரம்பி இருக்குமோ அதே போலத்தான் அபிஷேகம். ரொம்ப பவர்ஃபுல். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அபிஷேகங்கிறது மிகவும் மிகவும் வல்லமையுள்ள ஒரு காரியம். அதை குறித்து நாம் கவனிப்போம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் அனாயிண்டிங் அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அனாயிண்டிங், அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவங்கள் அல்லது அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதல் காரியம், அபிஷேகம் என்ன செய்யும்? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனம். 1 ராஜாக்கள் 1:39. அபிஷேகம் என்ன செய்யும் என்றால், அபிஷேகத்தினுடைய பெனிஃபிட் என்னன்னா, அல்லது நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருப்பீங்கன்னா நடக்க வேண்டிய முதல் காரியம், அபிஷேகம் நம்மை சிங்காசனத்தில் அமர அதிகாரத்தை கொடுக்கும். அபிஷேகம் உங்களை சிங்காசனத்துல உட்கார வைக்கும். இப்பொழுது நீங்க சாதாரணமான ஒரு நபராக இருக்கலாம். ஆனா உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம் அது உங்களை சிங்காசனத்திலே ஒரு அதிகாரத்திலே உங்களை உட்கார வைக்கும். ஆமென். சவுல் என்பவன் சாதாரண ஒரு நபர் தான். சாலமோன் என்ற நபர் நம்ம படிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 அல்லது 22 வயது தான் சாலமோனுக்கு சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு அதிகாரத்தை சாலமோனுக்கும் சவுலுக்கும் கொடுத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்கள் தங்களுடைய சொந்த பலத்திலே அதிகாரத்தை தேடுகிறார்கள். எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. உலக ஞானத்திலே, உலக பலத்திலே அப்படி செய்வது நீடிக்காது. தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு கண்ட்ரோலை கொடுத்தா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா, உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தார் என்றால் அது நிரந்தரமாய் உங்களுடைய கரங்களில் இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் நம்மை சிங்காசனத்தில் அமருவதற்கு அதிகாரத்தை கொடுக்கும். அப்ப அபிஷேகம் ரொம்ப முக்கியம்.
நீங்க இன்னைக்கு குப்பையில இருக்கலாம், ஆனா பிரபுக்களோடு உட்காரணும்னா எது உங்களை உட்கார வைக்கும்? தேவனுடைய அபிஷேகம். தேவன் உங்களை ஸ்பெஷலா அபிஷேகம் பண்ணும் பொழுது, தேவன் நமக்கென்று ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யார் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, ஒன்னு ராஜாக்களை பண்ணுவாங்க, ரெண்டாவது ஊழியக்காரங்களை பண்ணுவாங்க. இந்த 2 பேரை தான் என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒருத்தர் ராஜாவாக போகிறார் என்றால், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேக ஆராதனை ஒண்ணு நடத்திட்டு தான் அவர் என்ன பண்ணுவாங்க? உட்கார வைப்பாங்க. ஒருத்தர் புதிதாக தேவ ஆலயத்துக்குள்ள ஊழியம் பண்ண போகிறார் என்றால், அவரை அந்த அபிஷேக தைலத்தினாலே, தைலங்கிறது நமக்கு நம்ம ஜண்டுபாம் அந்த தைலம் நினைச்சிடாதீங்க. பைபிள்ல வர தைலங்கிறது ஒலிவ எண்ணெய், அதைத்தான் தைலம்னு சொல்லுவாங்க. வெறும் ஒலிவ எண்ணெய் அல்ல, ஒலிவ எண்ணெய் எடுத்து அதுல ஒரு சில நறுமண பொருட்களை போட்டு அதை நல்லா காய்த்து அதை உருவாக்கி, அந்த இருப்பிடத்தை மறந்துட்டேன், பைபிள்ல ஒரு இடத்துல அதை எப்படி செய்யணுங்கிறதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. எப்படி அபிஷேக தைலத்தை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி உருவாக்கி அந்த மணக்கும். அது என்ன செய்யும்? நம்ம அடிக்கிற சென்ட் என்னங்க சென்ட், அது பயங்கர அவ்வளவு பவர்ஃபுல்லா மணக்கும். அந்த தைலத்தை அப்படி தலையில என்ன பண்ணுவாங்களாம்? ஊத்துவாங்களாம். அது அப்படி ஊற்றி போகிறத ஜனங்கள் எல்லாரும் பார்த்து நம்ம வாசித்தது போல எக்காலத்தை ஊதி ஆரவாரம் பண்ணி, ராஜாவே நீர் என்று வாழ்க அப்படி என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுவாங்களாம். அப்படிதான் ஆவியானவருடைய அபிஷேகமும் உங்களையும் என்னையும் ஆளுகிற ஒரு நபராக மாற்றும். ஆமென். உங்க கையில சில அதிகாரம் வேணும் என்று விரும்புறீங்களா? நீங்க ஒரு ஆளுகிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புறீங்களா? நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான யோசேப்பு மாதிரி சிங்காசனத்துல அமரன்னு விரும்புறீங்களா? உங்க முயற்சியில் அதை தேடுறதை விட்டுருங்க. அபிஷேகம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். அல்லேலூயா.